கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதியும் அட்மிரல் ஆஃப் த ஃப்ளீட் என்ற மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவருமான வசந்த கருணாகொட லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2006ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான ஜோசித்த ராஜபக்சவை எவ்வித தகுதிகளும் இல்லாத நிலையில் கடற்படையில் இணைத்துக் கொண்டமை மற்றும் அரசு செலவில் பிரிட்டனின் கடற்படை அகாடமிக்கு பயிற்சிக்கு அனுப்பியமை போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இருப்பினும் கருணாகொட என்ற பெயர் வெறும் உள்நாட்டு ஊழல் வழக்கோடு மட்டும் தொடர்புடையது அல்ல. சர்வதேச அளவில் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் மற்றும் கடத்தை கொலை செய்தல் போன்ற இருண்ட பக்கங்களின் தொடர்ச்சியாகவே இப்போதைய நகர்வுகளும் பார்க்கப்படுகின்றன. வசந்த கருணாகொடவின் மீது உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் விழுந்த மிகப்பெரிய கரை 2008-2009 காலப்பகுதியில் கொழும்பில் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு கப்பம் கூறப்பட்டு பின்னர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரமாகும். கடத்தலின் பின்னணியில் கொழும்பு மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் இருந்த வசதியான குடும்பங்களைச் சேர்ந்த 11 இளைஞர்கள் கடற்படை புலனாய்வு பிரிவினரால் கடத்தப்பட்டனர். இவர்களை விடுவிக்க அவர்களது பெற்றோரிடம் பல பில்லியன் ரூபாய்கள் கப்பமாக பெறப்பட்டன. கடத்தப்பட்ட இளைஞர்கள் திருகோணமலை கடற்படை தளத்தில் உள்ள கன் சைட் என்ற நிலத்தடி ரகசிய சித்திரவதை முகாமில் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாக விசாரணைகளில் அம்பலமானது. இந்த ஒட்டுமொத்த கடத்தல் மற்றும் கொலை சம்பவங்கள் நடக்கும் போது கருணாகொடவே கடற்படை தளபதியாக இருந்தார். இந்த கொடூரங்கள் அவரது கட்டளையின் கீழ் அல்லது அவரது முழுமையான அனுமதியோடுதான் நடந்தன என்ற பலத்த குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த வழக்கில் அவர் 14வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்த போதிலும் இலங்கையின் சட்டமா அதிபர் திணைக்களம் பின்னர் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை முன்னோக்கி கொண்டு செல்ல போவதில்லை என அறிவித்து உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இலங்கை அரசாங்கம் கருணாகொடவை உள்நாட்டு சட்ட பாதுகாப்பின் மூலம் காப்பாற்ற முயன்றாலும் சர்வதேச சமூகம் அவரை விட்டுவிடவில்லை. இறுதி போர்க்காலத்தில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் சித்திரவதைகளுக்கு இவருக்கு இருக்கும் கட்டளை பொறுப்பு காரணமாக உலக நாடுகள் பல இவருக்கு எதிராக திரும்பின. 2023ஆம் ஆண்டில் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வசந்த கருணாகொட மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக பயண தடையை விதித்தது. கடுமையான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட நம்பகமான சான்றுகளின் அடிப்படையிலேயே இந்த தடை விதிக்கப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்தது. தொடர்ந்து பிரிட்டன் அரசாங்கம் கருணாகொடவுக்கு எதிராக சொத்து முடக்கம் மற்றும் பயண தடைகளை விதித்தது. சட்டவிரோத கொலைகள், சித்திரவதைகள் மற்றும் மனித நேயமற்ற நடத்தைகளுக்கு அவரே பொறுப்பு என பிரிட்டன் தனது தடைப்பட்டியலில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தது. இறுதி போரின் போது குறிப்பாக 2005 தொடக்கம் 2009ஆம் ஆண்டு வரை கடற்படையை வழிநடத்திய கருணாகொட போரின் பின்னர் தூதுவராகவும் மாகாண ஆளுநராகவும் அரசியல் அதிகாரத்தின் நிழலில் பாதுகாக்கப்பட்டார். ஆனால் சர்வதேச நாடுகள் அவரை ஒரு போர்க்குற்றவாளியாகவே அடையாளப்படுத்துகின்றன. தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளது உள்நாட்டு ஊழல் வழக்கொன்றிற்காக என்றாலும் சர்வதேச அளவில் அவர் மீதான போர்க்குற்ற அழுத்தங்களும் பாதிக்கப்பட்ட தமிழ் குடும்பங்களின் தசாப்தகால நீதி போராட்டமும் இன்னும் ஓயவில்லை. இந்த கைது இலங்கையின் இராணுவ பிரமுகர்களின் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்ற செய்தியை சர்வதேச சமூகத்திற்கு சொல்லும் ஒரு தொடக்கமாக இருக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே நேரம் குறிப்பாக இந்த விவகாரத்திலே தொடர்ந்து பேச வேண்டுமாக இருந்தால் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில விடயங்களையும் பேசியே ஆக வேண்டிய கட்டாயம் உண்டு. கொழும்பில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்ட விவகாரம் இலங்கையின் யுத்த வரலாற்றில் மிக கொடூரமான குற்றச்சாட்டுகளில் ஒன்றாகும். குறிப்பாக யுத்தத்தின் இறுதி பகுதியில் கடற்படை புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த ஒரு குழுவினர் கொழும்பில் திட்டமிட்ட கடத்தல் கும்பலாக செயற்பட்டனர். கொழும்பில் வசித்த தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களைச் சேர்ந்த வெளிநாடுகளுக்கு படிக்கச் செல்லவிருந்த அல்லது வசதியான வர்த்தக குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்களே இவர்களது முக்கிய இலக்காக இருந்தது.
இவர்கள் மீது எவ்வித பயங்கரவாத சந்தேகங்களும் இருக்கவில்லை என சிஐடி மற்றும் முப்படைகளின் புலனாய்வு பிரிவுகள் பின்னர் உறுதிப்படுத்தின. முற்றிலும் பணத்தை பறிக்கும் நோக்கிலேயே கடத்தல்கள் அரங்கேறியது. பெற்றோர்களிடமிருந்து பல கோடிக்கணக்கான ரூபாய் பணம், தங்க நகைகள் பறிக்கப்பட்டன. கடத்தப்பட்ட மாணவர்களில் ஒருவரான ரஜீவ் நாகநாதன் பயன்படுத்திய சொகுசு காரை கடற்படை அதிகாரி ஒருவர் தனது மனைவிக்கு பிறந்த நாள் பரிசாக வழங்கிய அதிர்ச்சியூட்டும் உண்மையை சிஐடி நீதிமன்றத்தில் அம்பலப்படுத்தியிருந்தது. கடத்தப்பட்ட இளைஞர்கள் கொழும்பில் தடுத்து வைக்கப்படாமல் மிக ரகசியமாக வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். முதலில் அவர்கள் கொழும்பில் சாம்பல் தோட்டம் கடற்படை முகாம் மற்றும் பெலிசரை கடற்படை முகாம்களில் தற்காலிகமாக அடைத்து வைக்கப்பட்டனர். திருகோணமலை கன்சைட் நிலத்தடி சிறை, பின்னர் அவர்கள் திருகோணமலை கடற்படை தளத்தின் அதிஉயர் பாதுகாப்பு பகுதிக்குள் அமைந்துள்ள கன்சைட் என்ற நிலத்தடி ரகசிய சித்திரவதை முகாமுக்கு மாற்றப்பட்டனர். இந்த நிலத்தடி அறைகள் சூரிய வெளிச்சமே புகாத மிக கொடூரமான சித்திரவதை கூடங்களாக செயற்பட்டன. அங்கு வைத்து இளைஞர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டு பெற்றோருடன் பேச வைக்கப்பட்டு பணம் கோரப்பட்டது. இறுதியாக 2009 மே மாதம் அளவில் இவர்கள் அனைவரும் படுகொலை செய்யப்பட்டு உடல்கள் கடலில் வீசப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்தது. 2019 ஆண்டு சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட 667 குற்றச்சாட்டுகளை கொண்ட குற்றப்பத்திரிகையில் வசந்த கருணாகூட 14வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டார். அவர் மீதான முக்கிய புலனாய்வு புள்ளிகள்: முன்கூட்டியே தெரிந்திருந்தமை. கடற்படை தளபதியாக இருந்த கருணாகூடவுக்கு தனது நேரடி பொறுப்பில் உள்ள புலனாய்வு அதிகாரிகள் இந்த கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர் என்பது ஆரம்பத்திலேயே தெரிந்திருந்தது. 2009 மே மாதத்திற்கு முன்பே கடத்தப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் கருணாகூடவை நேரில் சந்தித்து தங்களது பிள்ளைகளை காப்பாற்றுமாறு கதறியுள்ளனர். பாதுகாப்பு செயலாளருக்கு தகவல் வழங்கப்பட்டது. தான் இந்த கடத்தல் குறித்து அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு கடிதம் மூலம் அறிவித்ததாக கருணாகூடவை பின்னர் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். அதாவது குற்றத்தை சட்டபூர்வமாக போலீசாரிடம் ஒப்படைக்காமல் அரசாங்க மட்டத்தில் மறைக்க முயன்றார் என்ற குற்றச்சாட்டு வலுப்பெற்றிருக்கிறது. இந்த முழு விவகாரமும் வெளியே கசிந்ததற்கு ஒரு விசித்திரமான பின்னணி இருந்தது. கருணாகூடவின் தனிப்பட்ட உதவியாளரான லெப்டினன்ட் கமாண்டர் சம்பத் முனசிங்க என்பவருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட முரண்பாடு காரணமாக கருணாகூட முதலில் போலீசில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் சிஐடி விசாரணைகளை தொடங்கிய போதே முனசிங்க மற்றும் நேவி சம்பத் உள்ளிட்ட கடற்படை கும்பலின் 11 இளைஞர்கள் கடத்தல் விவகாரம் முழுமையாக வெளிச்சத்திற்கு வந்தது. கடத்தலின் சூத்திரதாரியான நேவி சம்பத் நீதிமன்றத்தில் இருந்து தப்பியோடிய போது அவருக்கு பாதுகாப்பு மற்றும் நிதி உதவி வழங்கி வெளிநாட்டுக்கு தப்பியோட உதவினார் என்ற குற்றச்சாட்டில் மற்றும் ஒரு கடற்படை தளபதியான ரவீந்திர விஜயகுணவர்த்தனவும் கைது செய்யப்பட்டார். இதற்கெல்லாம் கருணாகூடவின் கட்டளை அதிகார நிலையிலே பின்னணியாக இருந்தது. இத்தனை ஆதாரங்கள் மற்றும் சாட்சியங்கள் இருந்த போதிலும் 2021 ஆண்டு கோட்டாபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் வசந்த கருணாகூடவுக்கு எதிரான அனைத்து கொலை சதிகார குற்றச்சாட்டுகளையும் முன்னோக்கி கொண்டு செல்ல போவதில்லை என சட்டமா அதிபர் திணைக்களம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து அவர் வடமேல் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டு அரசியல் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இந்த தண்டனையில் இருந்து தப்பிக்கும் கலாச்சாரம் காரணமாகவே சர்வதேச நாடுகள் அவர் மீது பயண தடைகளை விதித்தது. தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளது வேறு ஒரு நிதி ஊழல் வழக்கிற்காக என்றாலும் இந்த 11 இளைஞர்களின் மரணத்திற்கான நீதி இன்னமும் சர்வதேச அளவில் பிரதான கோரிக்கையாகவே இருந்து வருகிறது என்றும் குறிப்பிட முடியும். காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம்.